குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஏறுமா ஏறாதா சார்? அதை வாங்கி வச்சுட்டு நான் ரூ. 300 வாங்கிட்டேன் சார். அது இன்னமும் கீழேயே இருக்குது. ரூ. 242 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இத்தனைக்கும் ரிசல்ட்டு கூட சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவன் அந்த 250க்கும் 220க்குமே தான் சார் ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் சார். ஏறுமா? நம்ம ஹோல்ட் பண்ணுறது நியாயமாக இருக்குமா? இது ரூ. 500 வருமா? இல்லை ஆல் டைம் ஐ 338 அதாவது வருமா? அப்படின்ற மாதிரி ஒரு 6 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பற்றி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதோட ரிசல்ட்டு Q1 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். ரெவென்யூ பார்த்தா 616 கோடி, அதாவது 47% இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பேட்டு இது 325 கோடி, அதாவது இயர் ஆன் இயர் 3.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் AUM அது வேகமாக வளர்ந்து 11,600 கோடி அப்படின்ற லெவலில் ரீச் ஆகிருக்கு. ஜியோ கிரெடிட் பேமெண்ட் AMC, அப்புறம் அந்த ஜியோ பிளாக் ராக், இது மாதிரி புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்லலாம் புதிய வணிகங்களை ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கண்டினியூஸாக ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா, ரெவென்யூ க்ரோத் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லோன் புக்கு தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருது. ரிலையன்ஸ் ஈகோசிஸ்டம் சப்போர்ட்டில் இருக்குது. ஜியோ பிளாக் ராக், அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்டு, ப்ரோக்கிங், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கக்கிட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ப்ராஃபிட் க்ரோத் வெறும் 4% மட்டும்தான் வந்திருக்கு. மார்க்கெட் எதிர்பார்ப்பு மிக பெருசு, இதை விட அதிகமாக எதிர்பார்க்குது மார்க்கெட். பட் அதால் கொடுக்க முடியல. இந்த PE வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சர் க்ரோத் ஸ்டோரி அடிப்படையில் தான் இந்த வேல்யூவேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இங்கே எனக்கு தெரியுது. அப்போது இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் மோசமான ஸ்டாக்ஸா அப்படின்னு கேட்டால் மோசமானது இல்லை. இந்த ரிசல்ட்டு அதோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு பீட் பண்ண முடியல. அதோட எக்ஸ்பெக்டேஷனை இந்த ரிசல்ட் பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது ஓகே, ரிசல்ட் ஓகே, ரொம்ப அசத்தலான ரிசல்ட் மாதிரி அப்படின்னு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது ப்ராஃபிட் க்ரோத்து பெரிய லெவலில் வரல அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இதுதான் இந்த Q1 ரிசல்ட்டில் இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவோமே இப்போது. அதாவது PE ரேஷியோ 77க்கு மேலே இருக்குங்க. ப்ரைஸ் டு புக்கு 1.20 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.15% இருக்குது. ROCE 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 12%. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, PE ரேஷியோ 77%, 77க்கு மேலே இருக்குது. ரொம்ப ஹை வேல்யூவேஷன் அப்படின்றது இங்கே PE ரேஷியோ காட்டுது. அதாவது மார்க்கெட் ஏற்கனவே எதிர்கால வளர்ச்சியை ஆல்ரெடி, அதாவது ஒரு 10 வருஷம் 7 வருஷத்துக்கு வர வேண்டிய ப்ரைஸை மார்க்கெட் இப்போவே அந்த ப்ரைஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த PE ரேஷியோ காட்டுது. அதனால தான் இந்த மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் பெரிய லெவலில் மூவ் ஆகவே மாட்டுது. இதுதான் மெயின் ரீசன். PE ரேஷியோ 77 இருக்குன்னா 10 வருஷத்தில் வர வேண்டிய வளர்ச்சி இவன் இப்போவே வந்துட்டான் 2026லேயே. அதுதான் இப்போ இந்த ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பல பேர் கேட்குறாங்களே, ரிசல்ட் நல்லா தானே சார் இருக்குது, ஏன் சார் இந்த ப்ரைஸ் ஏற மாட்டுதுன்னா காரணம் இதுதான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னே அதுதான் தோணுது. அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பழமொழி இருக்குல்ல, பை த ரூமர் செல் த நியூஸ் அப்படின்னு. பெரிய நிறுவனங்களில் இதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் போய் நல்லா ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பெரிய லெவலில் வாங்கி வச்சுப்பாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ் அந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகுவாங்க. F&O ப்ரெஷர் வரும். ஸோ இதனால தான் இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பெரிய லெவலில் ஏறாமல் இந்த ரிசல்ட் வரும்போது கூட ஒரு கேப் அப் அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கு. இது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுன்ட்டு இல்லை, பொதுவாக எல்லா ஸ்டாக்ஸுக்குமே இதே தான் நடக்கும்.
அது இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பென்னி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50யாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு பாசிட்டிவ் கேப் அப் வந்ததுன்னா ஒரு ரிசல்ட் டைமில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும். ஏன்னா வாங்கி வச்சுருக்கவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அதே பிரச்சனை தான் இப்போ இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குது. ரிசல்ட்டு நல்லா வந்தாலும் இது பெரிய லெவலில் மேல் நோக்கி நகராமல் ப்ராஃபிட் புக்கிங்கில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏர்னிங் இன்னும் பெரிய லெவலில் இல்லை அப்படின்றத நம்ம ரிசல்ட்லேயே பார்த்தோம். ஜியோ ஃபினான்ஸு சந்தையில் இருக்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசு. என்னென்னா லெண்டிங், இன்சூரன்ஸ், ஏஎம்சி, டிஜிட்டல் ஃபினான்ஸு இது எல்லாத்துலேயும் லாபம் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் பெரிய லெவலில் லாபம் இல்லை. கம்பேர் பண்ணோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ் இந்த அளவுக்கு இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்னும் அந்த லெவலுக்கெல்லாம் வரல. மார்க்கெட் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்குது. ஆனால் அதோட ப்ரைஸ் பிஇ வந்து ஃப்யூச்சரில் இருக்க வேண்டிய ப்ரைஸ் இப்போவே அதுக்கிட்ட $242 இருக்குது. அதனால் அது ஃபர்தராக மேலே போக முடியல. இதில் டிஐஸ், எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த ரிசல்ட் மட்டும் பாசிட்டிவாக வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. எஃப்ஐஎஸும் டிஐஸும் குறிப்பாக இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐஸ் வாங்குகிறாங்களா, அதே மாதிரி உள்நாட்டு நிறுவனங்கள் டிஐஸ் இந்த பங்குகளை வாங்குகிறாங்களா அப்படின்றது தான் இங்கே முக்கியம். அவங்க வாங்கினா மட்டும்தான் விலை பெரிய லெவலில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரிசல்ட்டு நல்லா வந்துடுச்சு ஒன்றையும் மார்க்கெட் ஏறிடுமா? அப்போ ஏறாது இல்லை. அப்போ வாங்கணும், பையர்ஸ் உள்ளே வந்தால் தானே அது ஏறும். அந்த மாதிரி பெரிய லெவலில் டிஐஸும் வரல, எஃப்ஐஎஸும் வரல. அதனால தான் மார்க்கெட் அந்த விலையிலேயே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் சென்டிமெண்ட்டு பல நேரத்தில் என்னவாக இருக்குன்னா, யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், குளோபல் ரிசெஷன் ஃபியரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். எல்லா நல்ல பெரிய நிறுவனங்களும் நான் சொன்ன இந்த 4 மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அப்படி தானேங்க ஒர்க் ஆகுது. அப்போ இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் இதை பேஸ் பண்ணி தான், இந்த 4த்தையும் பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் ஆகும். ப்ரொமோட்டர்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ வரையும் நமக்கு தெரிஞ்சால் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றவங்க யாரும் ஃப்ராட் மாதிரிலாம் இல்லை. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பெரிய இஷ்யூ ஏதாவது இருக்கான்னு கேட்டாலும் இல்லை. டெபிட் கிரிசிஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டாலும் இல்லை. செபி இன்வெஸ்டிகேஷன் அது மாதிரி ஏதாவது பெரிய நெகட்டிவ் நியூஸ் இருக்கான்னு கேட்டாலும் அது மாதிரி எதுவும் இல்லை. இதோட பெரிய பேக் போன் வந்து ரிலையன்ஸ் குரூப் அப்படின்ற ஒரு பேர். அதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். மற்றபடி ப்ரொமோட்டர்ஸ் ப்ராப்ளம்லாம் இதில் பெரிய லெவலில் இல்லை. இதில் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு செக் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 1.15% தான் இருக்குது. ஒரு பெரிய வலுவான கம்பெனிகளுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் எதிர்கால வளர்ச்சியை நம்பி இந்த இடத்துல வேல்யூவேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குதே கண்டி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பெரிய லெவலில் வளர்ந்த மாதிரியே இங்கே அதோட ஃபண்டமெண்டலில் தெரியல. அதே மாதிரி வேல்யூவேஷன் ரிஸ்க் பார்த்தா அது பெருசாக இருக்குது. இப்போது இந்த வேல்யூவேஷன் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பெரிய லெவலில் ஏறலைன்னா இன் ஃப்யூச்சரில் இது 10%, 20%, 30% கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே எனக்கு புரிய வருது. எக்ஸிக்யூஷன் ரிஸ்க்கு, ஜியோ ஃபினான்ஷியல் இன்னும் முழுமையான பேங்கிங் செக்டாராக மாறலை அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க இன்னும் லோன் புக்கு, இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ஸு, அசட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இதிலெல்லாம் முழுமையாக அவங்க கால் பதிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் பதிக்கலை. அதுக்கான ஸ்டெப்ஸில் தான் அவங்க இன்னமும் இருக்காங்க. வேகமான வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பெரிய லெவலில் அதோட ஷேர் ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அவங்க அதில் வேகமான வளர்ச்சியை காட்டலை, மெதுவான வளர்ச்சி தான் இருக்குது. அதனால தான் பங்கோட ப்ரைஸ் வேகமாக ஏறலை, மெதுவாக அந்த 250க்கும் 220க்குமே கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. அவன் ஒரு வாட்டி போனால் 338 என்னமோ ஹால் டைம் ஹை, 52 வீக் ஹை, அப்புறம் 52 வீக் லோ வந்து 223 என்னமோ வந்தான். ஆனால் அங்கேயே தானே இருக்கான். அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஹோல்டு பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா?
அதாவது ஹோல்டு பண்ணுறது செல் பண்ணுறது அப்படின்றது நம்ம வாங்கின ப்ரைஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ரூ. 200 வாங்கியிருக்கேன், ரூ. 220 வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஜியோ ஃபினான்ஸ் ரூ. 192 கூட 198 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நானே அதை வாங்கி ரூ. 260 செல் பண்ணேன். நான் அதில் ப்ராஃபிட்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற 52 வீக் லோ வந்து 220. இப்போ நீங்கள் யாராவது 220லேருந்து 230 வாங்கியிருக்கீங்க, இல்லை 260க்குள்ளே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 260லலாம் வாங்கியிருந்தா அவங்க லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போ 242 சம்திங் ட்ரேட் ஆகுது, எக்ஸாக்டாக தெரில. இப்போ 200 220லலாம் வாங்கினவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அப்போ நீங்கள் 200 220 வாங்கியிருந்தால் நீங்கள் பேனிக் செல்லிங் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட கோல் வந்து லாங் டேர்ம் 3லேருந்து 5 வருஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக 300 350லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இல்லை நான் 300ல் ஆல் டைம் ஹையில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்கள் லாஸ்லெஸ் தான் இருக்கீங்கன்னா உங்களோட ஏம் வந்து லாங் டேர்ம் தான் அப்படின்னா நீங்கள் ஹோல்டு செய்யலாம். அந்த ஹோல்டு பண்ணுற நேரத்துலையும் அந்த அக்குமுலேஷன் ஆவரேஜ் பண்ணக்கூடிய கான்செப்டை நீங்கள் கையில் எடுக்கணும். ஆவரேஜிங் பண்ணணுன்னா அதுக்குன்னு மொத்தமாக போயெல்லாம் வாங்கிடக்கூடாது. உங்களோட அந்த போர்ட்ஃபோலியோ சைஸு, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, அதோட ரிஸ்க் லெவல் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வச்சுருந்தால் மட்டும்தான். நான் இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக்ஸை பற்றி வாங்கவோ விற்கவோ நான் எந்த ஒரு பரிந்துரையும் நான் இங்கே சொல்லலை. நீங்கள் வச்சுருந்தா இந்த மாதிரி டூல்ஸை, இந்த மாதிரி வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேனே கண்டி இங்கே நீங்கள் வாங்குங்க, இங்கே விற்றுருங்க அப்படின்லாம் நான் அதை சொல்லலை. ஏன்னா அப்படி நான் சொல்லவும் கூடாது. நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சனும் கிடையாது. அதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். இது ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ எல்லாமே இங்கே ஓன் ரிசர்ச் அனலைஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செயல்படணும். இல்லைனா உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளணும். நான் சொல்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஏன்னா எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் ஆவரேஜ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். என்னுடைய பார்வையில் ஜியோ ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்கோட ஸ்டோரி நம்ம பார்த்தா ஏர்னிங் ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு ஏர்னிங் ஸ்டாக்ஸான்னு கேட்டால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதோட பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. இது எதிர்காலத்தில் ஜியோ ஃபினான்ஷியல் லோனு, ஏஎம்சி பிஸ்னஸ்ஸு, இன்சூரன்ஸு, டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் இந்த மாதிரி பெரிய லெவலில் வளர்ச்சி வந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய பலன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு உண்டு. ஆனால் உடனே கேட்டுறாதீங்க, இன்னும் 2-3 மாதத்தில் வருமா, இல்லை இந்த 1 வருஷத்தில் வருமா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் நமக்கு டைமிங் எல்லாம் தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. அதனால தான் எல்லா யூடியூப்பில் சொல்கிறவங்க, இந்த செபியில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. என்ன ஆயுதம்? லாங் டேர்ம் வியூ, 3லேருந்து 5 வருஷம், சில பேர் 3லேருந்து 10 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட ஸ்டாக்கும் அத்தனை இயர் கடக்கும்போது கண்டிப்பாக அது பாசிட்டிவ்க்கு தான் வரும். நானும் அதே ஆயுதத்தை தான் எடுக்கிறேன். 6 மாதத்தில் வந்துடுமா, 3 மாதத்தில் வந்துடுமா நீங்கள் கேட்டால் அது யாருக்குமே தெரியாது. ஸோ 3லேருந்து 5 வருஷம் அப்படின்னு நானும் அதே ஆயுதத்தை எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது யாருக்குமே தெரியாது. ஜியோ ஃபினான்ஷியல் சிஇஓக்கே இன்னும் 2-3 மாதத்தில் நம்ம ஷேர் ஏறுமான்னு கேட்டால் அவருக்கே தெரியாது. ஸோ இது டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டு. நம்ம வந்து அதோட ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியுமே கண்டி இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ காலத்தில் இது இவ்வளோ போகும் அப்படின்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால தான் லாங் டேர்ம் அப்படின்னாவே அந்த மினிமம் 3லேருந்து 10 வருஷம்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ், ஒரு மோசமான ஸ்டாக்ஸ்னால் கூட அதுவாது கொஞ்சமாவது ஏறும். அப்போ ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் என்ன பண்ணும், பெரிய லெவலில் தான் ஏறும். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்ன ஒரு சாதாரண ஸ்டாக்ஸா? அதோட பேக் போன் யார் இருக்கா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சாதாரண ஸ்டாக்ஸா? இந்தியாவிலே மிகப்பெரிய ப்ளூ சிப் கம்பெனி, அவன் கையில் இருக்குது இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். அப்போ இது வந்து மோசமான ஸ்டாக்ஸ் அப்படின்லாம் நம்ம இங்கே சொல்ல முடியாது. ஸோ அப்போ இது ஃப்யூச்சரில் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் கேட்ட அந்த கேள்வி
இதை ஹோல்ட் பண்ணலாமா, எக்ஸிட் செல் பண்ணிடலாமான்னு கேட்டால் உங்களோட லாஸஸை பொறுத்து இருக்குது, நீங்கள் வாங்கின ப்ரைஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் இரநூறுபாவில், இரநூத்தி-20 இரநூத்தி-30 இரநூத்தி-40 வாங்கியிருந்தா நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் 320 350 400 நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, 400 போயிருக்காதுன்னு நினைக்கிறேன், 338னே வைங்களேன். அதாவது ஆல் டைம் ஹைலே நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களோட எய்ம் 5 வருஷம் அப்படின்னும் போது நீங்கள் வெயிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக வெளியே வரலாம். பட் பொறுமை தான் இங்கே ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் தான் மெயின். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டால் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் கேட்ட இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பற்றியும் அதோட Q1 ரிசல்ட்டை பற்றியும், அது ஏன் ஃபர்தராக இன்னும் மார்க்கெட் ப்ரைஸ் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றத பற்றியும் இந்த ஆடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.